எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய பேர் பூந்தமல்லி மெட்ரோ பக்கத்தில் வீடு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக பூந்தமல்லி மெட்ரோ பக்கத்தில் புது 2BHK வீடு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ஒன்றும் இல்லை, 2 வீடுங்க. வேறு வேறு ஸ்கொயர் ஃபீட்டில் வேறு ப்ரைஸ் ரேஞ்சில் 2 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக வீடு கேட்டுருக்கீங்க, எனக்கு பிடிச்ச மாதிரியே வீடு கிடைக்கலன்னு சொல்லியிருந்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடை வந்து பாருங்கள். இந்த லொக்கேஷனும் பிடிக்கும், இந்த வீடும் பிடிக்கும், ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த 2 புது வீடு தாங்க நமக்கு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு. எலிவேஷனை முதல்ல பாருங்கள், எவ்வளவு நீட்டாக அதுவும் ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் லைட்ஸு, அப்புறம் மேலே பண்ணியிருக்க அந்த டெக்கார் ஒர்க்லாம் பாருங்கள், அவ்வளவு நீட்டாக அழகாக இருக்குது. 2 வீடுமே ரொம்பவே அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராப்பராக செட் பேக்கும் விட்டுருக்குறாங்க. அண்ட் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடை பார்த்துடலாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ் பார்த்துட்டு அந்த வீடெலாம் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கிறதுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் கிடைக்குங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி தான், அதுவும் டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், மிஸ் பண்ணுறாதீங்க. இதுவும் டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறது ராஜ் பில்டர்ஸ். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தான் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுறேன். நான் நம்ம பூந்தமல்லி மெட்ரோலேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாம். இன்னொரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமணாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்தும் 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாங்க. அண்ட் நம்ம மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா இது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு ஆக்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு நகராட்சிக்குள்ளே தாங்க வரும். அண்ட் இந்த வீட்டோட சைஸ் இப்போ பார்த்துடலாங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து 640 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆக்சுவலி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ரெண்டல் இன்கம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு கூட இந்த வீடு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நமக்கு ஒரு ஹாலு, கிச்சன், பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், வெளியே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செப்பரேட்டாக ஒரு ஹாலு, பெட்ரூமு, அட்டாச் பாத்ரூம் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் கீழே இருந்துக்கிட்டு மேலே வாடகை கூட விடலாங்க. வாங்க உள்ளே போய்ட்டு இந்த வீட்டை டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 2 படிக்கட்டுகள் அண்ட் பார்க்கிங் ரேம்ப்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பாருங்கள், கேட்டு கூட உங்களுக்கு SSN உட்டன் காம்பினேஷனில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய பேர் தேடிட்டு இருந்த ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இந்த வீடு நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இதோ பாருங்கள், கரெக்டாக காலிங் பெல் சுவிட்செல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம், இந்தியன் டாய்லெட்டை கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின், அதுக்கான அந்த டேப் கொடுத்துருக்காங்க பக்காவாக. 3 ஃபேஸ் EB லைன் உங்களுக்கு. அண்ட் கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஃப்ளோர் டைல், வால் டைல் எல்லாம் ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 ஃபேஸ் EB லைன் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கக்கூடிய லொக்கேஷன், போர் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குங்க. வாங்க உள்ளே போகலாம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து பேஸ் மட்டும் நல்லா ஹைட் ஏற்றி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 படிக்கட்டுகள், சேஃப்டி கிரில் கேட்டு, மெயின் டோர் வந்து உங்களுக்கு டீக்குட்டில் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். லிவிங் ஏரியா. நம்ம வீடு எப்படி கட்டுறோன்றது முக்கியம் இல்லைங்க, எந்த அளவுக்கு அழகாக கட்டுறோன்றது தான் முக்கியம். ஏன்னா நம்ம வாழ போகிற வீடு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க நீங்கள் பாருங்களேன். இந்த வால் பெயிண்டிங்கு, அப்புறம் ஃபால் சீலிங் ஒர்க்கு, அப்புறம் ஸ்ட்ரிப் லைட்ஸு, அப்படியே அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேவ் டைல்ஸ் எல்லாமே வந்து வெட்டிப்பே டைல்ஸ், பெரிய டைல் 4க்கு 2 அவ்வளோ நீட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த லிவிங் ஏரியா. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம டிவி யூனிட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிவி யூனிட் அடித்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிவி யூனிட்டோட சுவிட்சஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. அண்ட் இந்த வால் பெயிண்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே பக்கத்தில் பூஜா யூனிட்டு, குட்டி குட்டி மணியெல்லாம் வச்சு ரொம்பவே அழகாக வச்சுருக்கிறாங்க. கிழக்க பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டு வாசலும் கிழக்குப்படி, இந்த பூஜா யூனிட்டும் ப்ராப்பராக கிழக்க பார்த்து அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் லிவிங் ஏரியாவில் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோபா போட்டுக்கலாம். நல்லா ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. சைடில் செட் பேக் கொடுத்துருக்காங்க, அது யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஜன்னலும் கொடுத்துருக்குறாங்க. UPVC விண்டோ வெஸ்டா பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க, டில் டைப்பில். அண்ட் மஸ்கிட்டோ மெஷ் அதையும் கொடுத்துருக்காங்க பக்காவாக. அண்ட் கிச்சன், வாங்க கிச்சனை பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் டாப் கிழக்க பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்லாம் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இதோ பாருங்கள், மாடர்ன் கிச்சனுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. உங்களுக்கு பிளேட்ஸு, கட்லரிஸ் வைக்கிறதுக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து வால் டைல் அதையும் நீட்டாக கிச்சன் தீம்லாம் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. அப்புறம் மசாலா ஐட்டம் வைக்கிறதுக்கு, மளிகை சாமான் வைக்கிறதுக்கு ஃபுல்லாகவே வந்து எல்லாத்துக்குமே பக்காவாக டோர் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்படியே சைடில் வந்தீங்க, வெளியே வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாங்க. அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. முக்கியமாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்க்ரீன் ஹோல்டர். நீங்கள் ஜன்னல், அப்புறம் வந்து இந்த ரூம் எல்லாத்துலேயும் வந்து அழகாக ஸ்க்ரீன் எல்லாமே போட்டுக்கலாங்க பாருங்கள்.
இந்த இடத்துலையுமே பக்காவாக ஹோல்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வாங்க பெட்ரூம் பார்த்துடலாம். பெட்ரூமும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. வீடு வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது இந்த இன்டீரியர் எல்லாமே. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க 2 கலர் தீமில் நல்லா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவி யூனிட்டு அதையும் அழகாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லேப்டு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக ஃபர்னிஷ் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள் உங்களுக்கு லாக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. அட்டாச் பாத்ரூம் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளோர் டைல் ஆன்டி ஸ்கிட் டைலு, வால் டைல் நல்லா ப்ரீமியம் அழகாக இருக்குது. உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் யூனிட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ணாடி, இந்த கண்ணாடி ஓப்பன்லாம் பண்ணலாங்க. நம்ம திங்ஸ் தான் வேணுன்னா கூட வச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல இது. எங்கள் வெண்டிலேஷன் ஜன்னல்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதாவது கிச்சனு, ஹாலு, பெட்ரூமு அப்படியே வெளியே படிக்கட்டுகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு மேலே இருக்கிற அந்த ஹால் பெட்ரூம் அதையும் பார்த்துடலாம் வாங்க. என் கூட 2 பெட்ரூம் வீடு செம்ம அழகாக இருக்குது. வெளியே வந்தால் ரைட் சைடில் படிக்கட்டுகள் கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டில் டைல் போட்டிருக்காங்க. கைப்பிடிகள் எல்லாமே எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. இதோ பாருங்கள் உங்களுக்கு இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு கரெக்டாக வந்து எஸ்எஸ்ல கைப்பிடிகள் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு உண்மையிலே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டைல் கூட பாருங்கள் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அவ்வளோ ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடு ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அப்பாவை கீழே இருக்க சொல்லலாம். இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக ப்ரைவேசி ஃபீலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டே பண்ணிக்கலாங்க. இல்லை குழந்தை பசங்க இருக்கிறாங்க அப்படின்னாலும் பசங்க கொஞ்சம் ப்ரைவேட்டாக படிக்கணும் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா கீழே அம்மா அப்பா இருந்துக்கிட்டு மேலே பசங்க படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கிச்சன் போட்டுட்டு நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வாடகை கூட விடலாம். ஸோ ஒரு ரெண்டல் இன்கம் பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மல்டிபிள் பர்பஸோடு தான் இந்த வீடு நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் வெளியே வச்சு கட்டுற வீடு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாகவே. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ரேம்ப்பு தனியாக கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள் லைட்டு முதல் கொண்டு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கதவு தனியாக செப்பரேட்டாக க்ரில்லை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மெயின் டோரும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வாங்க. உள்ளே வந்து பாருங்கள் இந்த லிவிங் ஏரியாவை பாருங்கள். அப்படியே கீழே எப்படி பார்த்தோம் அதே மாதிரி எனக்கு இந்த டைல் கலர் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ரொம்பவே நல்ல கலர், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க. வால் டைல் பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பக்காவாக. அண்ட் இந்த இடத்துல வந்து வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஹோல்டரும் வந்துடுச்சு பக்காவாக. 2 சைட்லேயுமே உங்களுக்கு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமுங்க 2 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிங் சைஸ் கார்டு தாராளமாக போட்டுருக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் இங்கேயும் வந்து வேறு ஒரு கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லாம் ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அகைன் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு லேப்டு 2க்குமே பக்காவாக டோர் போட்டு அண்ட் லாக்கெல்லாம் போட்டு நீட்டாக கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. அண்ட் இங்கேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. 2 அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம். இவ்வளோ பக்காவாக இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. வீடு பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த லொக்கேஷன் ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் ரேட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே ஒர்த்துங்க. ஏன்னா தனி வீடு 2 BHK வீடு, அதுவும் கீழே மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 63 lakhs கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். CMD அப்ரூவல் தாங்க, பேங்க்ல இன்வெஸ்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு நமக்கு சேல்ஸ் இருக்குது 2 BHK வீடு. இதோடைய லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 940 ஸ்கொயர் ஃபீட், நல்லா ஸ்பேஷியஸான 2 BHK வீடு, கார் பார்க்கிங்கோட இருக்குங்க. இதோடைய ரேட் வந்து 77 lakhs கோட் பண்ணுறாங்க. இதோடைய வீடியோ நம்ம சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா 2 வீட்டுமே பார்த்துடலாங்க. டேரெக்டாக கால் பண்ணி ப்ரோக்கரேஜே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.